அண்ணன்னா பாத்தியே அத்தாத்த தேனியா அப்பா அச்சி ரெக்கார்ட் ஆகுது. ஓகே கைஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1. ஏன் ப்ரோ இந்த கேம் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். கார் எஸ்கேப் பட் சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் கேட்டிங்கன்னா ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். என்னெல்லாம் நடக்க போகுது தெரியாது, பார்த்துருவோம். கேமுக்குள்ளே பூந்துருவோம். வாங்க கேமுக்குள்ளே போயிடுவோம். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே வாங்க போயிடுவோம் கேமுக்குள்ளே. ஹார்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து நார்மல் வச்சுருவோம். அந்த டீம் ஏதோ இருக்கு, அது ஹாலோவீன் கிறிஸ்மஸ்லாம் இருக்குமே, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம நார்மலாக விளாடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ மாதிரி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். முடியலன்னா ஏதோ ரொப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருவேன் கைஸ். ஓகே கைஸ், வாங்க கேமுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி ஒரு நாள்லேயே 2 வீடியோ போடுறேன். கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஒரு நாள் ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்காக விளாட போகிறேன். ஏன்னா நம்ம டெக்னிக் இல்லாமல் விளாண்டோன்னா ஒரு கடுப்பாக இருக்குங்க. அதான் டெக்னிக். ஓத்தோடி முடிஞ்சிச்சு போ. மினுக்கிதே வந்து அடிச்சிட்டாங்க. என்னங்க இது? ஆமாம்ல ஏங்க கிராணிங்க, இது அந்த வெர்ஷன் இல்லைல்ல. ஆமாங்க, கிராணி கீழே இருந்து ஸ்பான் பண்ணவான்னு நினச்சி நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேங்க. சாரி கேஸ். கிராணி கீழே இருந்து ஸ்பான் பண்ணவான்னு நினச்சேங்க, பார்த்தா மேலே இருந்து இருக்கா. அப்போ நான் எங்கே தான் போவேன்? சொத்தம் வர போட்டுன்னு பார்ப்பேன் எங்கே வரானே, எங்கேருந்து வரானே. ஆளை காணும். எங்கள் உண்மையா எங்கெங்க போயிட்டா? ஆளை காணும். டி சொட்டை ஒன்றும் பார்த்தேன். இங்கே அங்கேருந்து தாங்க வரோம். மொத்தோடி இவ்வளோ முடிச்சிருவோமான்னா கதை. ஓகே நீங்கள் வா. டேடி ஆடு மோடுறா, மறந்துடுறாதுடா வெப்பனிக்கு. இது ஆடு மோடு வேறு, மறந்து போயிடுறேங்க. இது ஆடு மோடுங்க. வந்துட்டா. கீழே பார்த்தேன். நம்ம வந்து கீழே குனிஞ்சிரு. இதுக்கப்புறம் எப்படி பிடிப்ப? மேலே ஏறு. மேலே பட்டுன்னு போ. வருவா பட்டுன்னு. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வந்துட்டா பார்த்துரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். தெடி தேவைப்படும், இல்லை தெடி போட்டு எஸ்கேப் பண்ணுமா? இல்லை வேணாங்க. கார் எஸ்கேப் ரொம்ப தெடி பாய்க்க மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆமாம், கார் எஸ்கேப்புக்கு எதுக்கு தெடி? ஆமாம், இது ஹார்டு மோடு. கிராணி வேகம் வந்துடும். இங்கேருந்து வந்துட்டா பார்த்தீங்களா? நல்ல வேலை கொஞ்சம் இதாக இருந்தேன். கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்தேன். கிளவி மணியாயிருச்சு. ஷோ என்னங்க பண்ணுவேன் அந்த கிளவி வச்சுக்கிட்டு? ஏற்கனவே என்னால் முடியல, அந்த கிளவி தொல்லையாக தாங்க முடியல. இங்கே வாட்டர்மெலனு ஒன்று
பேட்ரி தேவையில்ல. வாட்டர் மெலன் ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு. வாட்டர் மெலன்னு ஒன்று. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஒன்று கிடச்சிருக்கு. ப்ளீஸ் ஹேமர் மட்டும் கொடுத்துருங்க. ஹேமர் மட்டும் எனக்கு வேணும். ஹேமர் கொடுத்துருங்கடா. பரவாயில்ல, இதாச்சும் கொடுத்துருக்காங்களே, தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம காடிக்கு நம்ம கார் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கன்னு சொட்டை வந்திருக்கும், பட்டுன்னு போவோம். வந்துட்டா பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீ வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சொட்டையை சாவடிக்க போகிறேன். சொட்டையை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு சாவடிக்க போகிறேன். சொட்டை நீங்கள் வாங்க. சொட்டை வா. சொட்டை நீங்கள் வாங்கல். சொட்டை நீங்கள் வாங்கல். வேங்கமால் சொட்டை வேகமாக வாங்கல். வந்துட்டாங்க. ஐயோ கது சத்துறோம். இதில் எந்த டெக்னிக் வச்சு இப்படி போட்டுருவோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்பெஷல் கீ எங்கே அங்கே தானே போட்டேன். ஓகே, ஸ்பெஷல் கீயை இப்போ மேலே போயிட்டு நம்ம அந்த இது பண்ணிடுவோம் வேலையை. அதுக்கு முன்னுக்கு மொதல் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அங்கே பண்ணிடுவோம். என் பக்கத்துலேயே ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை விட்டுறக்கூடாது. வந்துட்டாளா? அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாளுங்க. ஓ ஆமாங்க, எப்படிங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்தோ? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கா. கட்டின் பிளேஸா? இது வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? சரி விடுங்க. இது எடுத்து இது இங்கே ட்ராப் பண்ணிக்கோ. ஷோ ஸ்டார்ட்டாக பண்ணாதடா, ட்ராப் பண்ணுறா. ஓகே வாங்க, மறுபடியும் ஓடுவோம் வேகமாக. பட்டுன்னு இருறா. அம்மா நான் சாம போகிறேன்னு. இங்கே என்ன இருக்குது இங்கே? ஓகே, சாவடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விரிஞ்சு கொடுத்துருக்காங்க, செம்மையாக விரிஞ்சு கொடுத்து விட்ருக்காங்க. ஓகே, அறுத்து என்ன வேலையாக இருக்கும்? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. இது இங்கே ஒருத்தங்க இருந்திருந்தான், யாரையும் நம்மளை மாதிரி ஒருத்தன் இருந்தான் கைஸ், நம்மளை மாதிரி ஒருத்தன் தான். அவன் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு, அது ஒரு பெரிய கதை, இங்கே மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு முடியாமல் அந்த மாதிரி இருந்தாங்க அவன். அப்புறம் 5 வரைக்கும் வந்து அவனால் தாங்க முடியாமல் கிளவி இருக்கால, கிளவி வந்து போட்டு முடிச்சிட்டான் அவனை. அப்பாவி அவனை போட்டு வந்து முடிச்சிட்டான். பாவம் அவன் என்ன பாவம் பண்ணானோ, அவனை போட்டு வந்து முடிச்சிட்டா. அவனும் ஒன்றும் முடியாமல் அவனும் போயிட்டாங்க. அவனும் தாராளமாக போயிட்டான். ஓகே, இங்கே இந்த வாட்டர் மெலனு இதுக்குள்ளே என்ன இருக்குது நான் பார்க்கணுண்டா. ஓத்தோடி அம்மா அம்மா எங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிட்டாங்க, நல்லா தெரியுது. டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றிட்டாங்க. ஏன்னா முந்தி பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அந்த சத்தம் கேட்டாலேயே நம்ம பார்த்தீங்கன்னா பட்டுன்னு முடிச்சிடலாம். ஃபியூச்சர் டெவலப் பண்ண போகிறேன்.
இப்போ நான் மேலே போய்ப்பேன், கண்டிப்பாக சொட்டை வரும். வந்துடுச்சு பாருங்கள், சொட்டை வந்துடுச்சு. இப்போ நான் மேலே இது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிட்டு இங்கே ஒளிஞ்சு போகும் இந்த நேரத்துக்கு. ஏன்னா இந்த நம்ம ஆடும்போது கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்காக தான் விளாடணும். முடிச்சிட்டா ஓகே, அங்கே போவோம். அடுத்தது ஒன்று புக்கு. இங்கே புக்கு வேணும். புக்கு சொட்டை இங்கே வந்தாலும் இப்போ சொட்டை வரா. இப்போ புக்கு கிடச்சிருச்சு. இப்போ மேலே போயிட்டு அங்கே போடுறது தான் வேலை. புக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. மேலே போ. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேசிங்காக தான் போயிட்டுருக்கு, நீங்களும் பார்ப்பீங்க. ஓகே, இந்த சைட்டை வரோம். ஆமாம், கன்று எங்கே போட்டேன்? மாடி இப்போ வாங்க கீழே போவோம். கீழே போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோன்னா, அங்கே போய் அந்த இது சுட்டுருவோம். அந்த கீழே ஒரு இடம் இருக்குமே, சுடுற இடம், அங்கே போயிட்டு அது சுட்டுருவோங்க. அங்கே போயிட்டு சுட்டுருவோம். ஓகே, வந்துடுச்சு. பட்டுன்னு போயிட்டு அதை சுட்டுருவோங்க. அதான் என்னது இது கூட்டா? இது வேணும். டோர் எஸ்கேப் இல்லை இங்கே. ஐ திங்க் நம்மளுக்கு தேவையில்லைங்க. உள்ளே என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மீட்டை மட்டும் வச்சுங்க, நானாங்க பண்ண போகிறேன். இதுவும் தேவையில்லை. இங்கே இருக்கிறதும் தேவையில்லை. பாதி ஜாம். டே எப்பட்றா இங்கே இப்போ வந்துட்டேங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டேங்க. போச்சுங்க. எங்க நான் சுட்டேங்க அவளை. ஏமோ அந்த ஸ்க்ரூ எங்கே விழுந்துச்சு பார்த்தீங்களாங்க நான் சுடும்போது. இதெல்லாம் ஃபாலுங்க, சத்தியமாக அதெல்லாம் ஃபாலு. இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஃபாலுங்க சத்தியமாக. எப்படிங்க இந்த மாதிரி? மை காட், சுத்துறாளா பாருங்க. சொட்டை செத்துருக்கா. நான் கரெக்டாக தான் சுட்டிருக்கேன். எப்படி அவள் வந்து நீ அடிக்க முடியும்? நான் அவளை சுட்டுட்டேங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. நான் அவளை சுட்டுட்டேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவளை சுட்டுட்டேன். ஆனால் அவன் அப்பயும் சாவாமல் இருக்கா. இதான் நியாயமே இல்லைங்க. ஒத்தோடி அட கேள்வி, ஒன்று சீக்கிரமா உன்னை சுடணும் நினைக்கிறேன். அது பக்கத்தில் இருந்து ஆடு மோடு கொஞ்சம் பக்கத்தில். இது எஸ்ட்ரீமெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம் எஸ்ட்ரீம்லாம். நாங்கள் இன்னும் ஆளகணும். வந்துட்டோம். ஓகே வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு இந்த கீ எடுத்துருவோம். ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்களா அந்த இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டு இதே எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவோம். நான் இங்கே போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்று பாட்டு இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாது தான். கீழே சத்தத்தை போட்டுருவோம். இப்போ மேலே போயிட்டு அந்த டெக்னிக்கை போய்ப்போம். ஓகே, பேர்ட் இங்கே பாருங்கள். இந்த டெக்னிக்கெல்லாம் எனக்கு கிராண்டி 1 சாப்டர் 1 ரொம்ப பிடிக்கும்.
இருங்க வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வந்துட்டாங்க. ஓகே, இப்போ போ. அவள் மூஞ்சி அப்படி திரும்பிட்டா. ஓகே வாங்க, எப்படி போவோம்? போ போ போ. ஆமாம், நம்மளுக்கு இந்த சீட்டு தேவையில்ல. நான் சத்தம் போட்டேன். ஸோ நம்ம இந்த கட்டின் பிளேஸை எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டால் அவள் சத்தம் கேட்டு பார்த்திங்கன்னா அங்கே போவா. ஸோ நம்ம வேலையை பார்த்து அங்கே போவோம். அதுக்கு இங்கே போட்டுருவோம். இப்போ கண்டிப்பாக இந்த சைட்டாக வருவான். ஸோ நம்ம இந்த சைட்டாக போயிடுவோம். கொஞ்சம் டெக்னிக்காக தான் இங்கே பார்க்குற விளாட வேலையாக இருக்குது. டெக்னிக்காக ஏண்டா இந்த பெப்பர் ஸ்ப்ரேக்காரா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இங்கே மறுபடியும் என்ன பண்ணோன்னா அந்த சைடு போய் சத்தம் போட்டுருவோம். போட்டாச்சு. அந்த சைட்டாக போயிட்டுருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைட்டாக போயிட்டு பட்டுன்னு அந்த வேலையை பண்ணுவோம். வாங்க போவோம், பட்டுன்னு போவோம். தொட்டு வா பாய். இப்போ இந்த ஸ்பைடர் தொல்லையை தாங்க முடியாத. அடுத்து இந்த ஸ்பைடர் தொல்லையை வாங்க போவோம். ஓகே, போடா மக்களே வாங்க போவோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருவோம். இங்கே போடுங்க, இந்த பாட்டு இங்கே இருக்குது. இது தூக்கி இங்கே போடு. வாங்க போவோம். ஹேண்டி வீல் எடுத்துகிட்டு அந்த சைட்டை போயிடும். ஓகே போயிட்டா. ஹேண்டி வீல் எடு. போ போ போ. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஹேமர் கடிச்சு விட்டுது. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேமர் கடிச்சிருக்கு. இப்போ கண்டிப்பாக வருவா. இந்த வரல ஆளுக்கணும். வந்துட்டா. ஹார்ட் மோடில் அதே ஸ்பீடில் வர மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆமாங்க, அதே ஸ்பீடில் தான் இருக்குது ஹார்ட் மோட்லேயும். சரி, எதுக்கும் எடுத்துக்குவோம். தொல்லையே தாங்க முடியலப்பா. வந்துட்டா. ஆத்தாடி பயந்தே போயிட்டேங்க. ஒரு செகண்டில் சாக போகிறேன் நான். கேமரா எடுத்துகிட்டு சொட்டை இங்கே வந்துட போகிறா. சொட்டை இல்லை, எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே போட்டுரு. இப்போ அந்த கொண்டை கேள்வி எங்கே இருக்கா தெரியல. ஓத்தோடி அப்படி போயிட்டா நம்ம எப்படி போயிடுவோம். கொண்டை கேள்வி அப்படி போயிட்டா நம்ம எப்படி போயிடுவோம். ப்ளே ஹவுஸ்க்கு ஓகே, ஒரு ஆள் தேவை தான் படம். நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே எடுத்து போட்டு போயிடுவோங்க. இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி வாங்க, பின்னாடி அப்படியே போயிடுவோம். சேஃப்டி இல்லை நம்மளுக்கு. கொண்டைக்கல்வி வருவா. பிடிச்சாடா. டெஃபோ வாங்க. ஆமாங்க, டெஃபோ நீ பிடிச்சி முடிச்சிட்டா. இப்போ நம்ம கிராணி ஹவுஸில் என்ன வேலை இருக்கோ அது பண்ணுவோம். கிராணி ஹவுஸில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை பண்ணிடுவோம். கிராணி ஹவுஸில்
இங்கே வாங்க போவோம். இங்கே நேனி ஹவுஸில் என்ன வேலை இருக்கோ பாய் அந்த வேலையை பண்ணும். இப்போ நம்ம டே 4 இருக்கோம். ரொம்ப ரொம்ப பார்த்து விளாடணும். சொட்டை இந்த சைட்டாக வரும் பக்கத்தில். என்ன அங்கே நிற்கிறா? இங்கேங்க ஆள். பெப்பர் ஸ்ப்ரேயை போட்டாச்சு. கீழே போவோம். கீழே போயிட்டு ஏம்பர் எடுத்துட்டு சத்தத்தை போடுவோம். எடுத்துட்டு இங்கே ஒளிவோம். சீக்கிரம் வாங்க கிளவி. அவன் வேறு பட்டுன்னு முடிக்கணுங்க கேமு. வாங்க கிளவி கிளவி. இது கண்ணும் தெரியும். கட்டைங்கங்க எங்க? என்னங்க இது கட்டையை காணும்? என்னங்க இது? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? இல்லை கேட்குறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒன்றும் பண்ணவே இல்லைங்க, எனக்கு மட்டும் ஏங்க இப்படி? அந்த பிளாங்க் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சாவோ இல்லைங்க, நம்ம ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. மேலே போயிட்டு நம்ம அந்த வேலையை தான் பண்ணணும். சரி விடுங்க, நம்ம கீழே வந்துட போகிறோம். இங்கே தான் இருக்கா? இங்கே தாங்க இருக்கா? அடப்பாவி ஏங்க டே 5ங்க. டே 5 என்ன தம்மாங்க ஆச்சு? நான் அங்கேயே தான் நின்றுருந்தேன். நம்ம ஃபோட்டோ அந்த யூடியூப்பில் போடுவோமே வீடியோவில், அங்கே ஸ்லிங் ஷாட் பண்ணுங்க. ஸ்லிங் ஷாட் பண்ணி எடுத்து அங்கே போடலாம் தாங்க இருந்தேன். பிரச்சனையாயிருச்சு. பட்டுன்னு வந்து அடிச்சிருச்சுங்க கதவு திறந்து. எனக்கு இதாகிடுச்சு ஆச்சரியமா. என்னங்க இது பட்டுன்னு கதவு திறந்து வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணதே தெரில. இப்போ சொட்டை எங்கேருந்து வர கூட தெரியாதான் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சைட்டாக போயிட்டு இப்படி குதிச்சிடும். பக்கத்தில் வா குதி. பெப்பர் ஆர்மி போடு. நம்ம என்ன பண்ணோன்னா கீழே போயிட்டு அதே வேலையை பண்ணிட்டா. ப்ளே ஹவுஸ் கீ பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது. இப்போ எனக்கு பேசாமல் சிறுவர் எஸ்கேப்பே பண்ணிடுமாங்க. ஆமாங்க, பேசாமல் சிறுவர் எஸ்கேப் பண்ணிடுவோம். ஆமாங்க, பேசாமல் சிறுவர் எஸ்கேப் பண்ணிடுவோம். இவ்வளோ ஜாமான் எடுத்தெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லை? ஏன்னா கட்டின் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம். அதான் சொல்கிறேன், கட்டின் பிளேஸாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருவோம். தெடியும் தேவைப்படணும். இப்போ நம்ம கிளைய சுடணும். கழுவி வேறு எங்கே இருக்கா கூட தெரியல. வேணாம் விட்டுருங்க. இங்கே கண்டிப்பாக அந்த சைட்டாக வருவான். நான் இப்படி போயிடுறேன். என்ன பண்ணுறேன்னா அங்கே போயிட்டு அங்கே ஒரு சத்தம், அந்த ஏதோ ஒரு ஜாமான், அதை வந்து ஜாமான் இதை எடுத்து இப்போ தட்டி விட்டுரு. ஓகே, சத்தம் போட்டுருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஏன்னா சொட்டை அங்கே தான் இருக்குது. ஏன்னா சத்தம் கேட்டு வந்துடுவா. சத்தம் போட்டுங்க மொத்தோடி. எதுக்கோ சேஃப்டிக்கு இங்கே இருப்போம்மா. ஆமாங்க, சேஃப்டிக்கு கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இருப்போம். அது போனோடனே எல்லாம் பண்ணோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டை நீ பார்த்துருச்சு. ஸோ வந்துருச்சு. நல்ல வேலை நான் வெளியே போகல, இல்லைன்னா நீ முடிச்சு விட்ருப்பா. ஏன்னா நம்ம சாதாரண டேயில் இல்லை,
டே 5ல் இருக்கும், அதனால தான் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கேன். ஓகே இருங்க, பாஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டை பார்த்தீங்கன்னா போயிட்டா. இப்போ எனக்கு போகவும் பயமாக இருக்குது. போட்டா வேணாம். ஓகே வாங்க போயிடும். என்ன பண்ணுன்னா சத்தை இங்கே போட்டுரு 10ன்னு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடாக போவோம். ஏன்னா ஹார்ட் மோடில் சிறுவர் எஸ்கேப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கதை இல்லை, வாங்க நம்ம கட்டையும் இங்கே எடுத்து போட்டுருவோம். கட்டையும் இங்கே இருக்குது. இப்போ வந்து கீழே போயிட்டு அந்த வேலையை இல்லை வேணாம். ஐயோ ஏன்டா கேஷ் பண்ணி பிடிக்கிற, போடா பட்டுன்னு சத்தம் போட்டு வச்சு. இப்போ கிளவி பார்த்திங்கன்னா அந்த சைடாக போவோம். நம்ம கீ எடுத்துகிட்டு அந்த சைடாக போவோம். பேர்ட் சீட் எங்கடா போட்டேன்? பேர்ட் சீட் இங்கே பேர்ட் சீட் எங்கெங்க போட்டேன்? இங்கே எனக்கு பேர்ட் சீட் வேணுங்க. ஆத்தாடி முடிஞ்சிச்சு போ. பார்த்தீங்கன்னா பேர்ட் சீட் எங்கே போட்டேன் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் பேர்ட் சீட் எங்கே போட்டேன்னே எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. சத்தம் இங்கே போட்டுருவோம். மேலே போட்டிருப்பேன்னா எதுக்கு போய் பார்ப்போம்மா? மேலே போட்டிருப்பேன். ஆத்தாடி போடு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த கேமுக்காரங்க? எங்கள் சத்தம் போட்டுருவோம், மேலே போவோம். இல்லைன்னா பேசாமல் நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஜாமாவும் காணாம போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜாமாவும் எங்கே போச்சு எனக்கு சத்தியமாக தெரியல. சத்தரை போடு. ஜாமாவும் எங்கே போச்சு எனக்கு தெரியல. இந்த கட்டையே எங்கடா போச்சு? எங்க நான் சத்தியமாக என் ப்ராமிஸ் நான் ஒன்றுமே பண்ணல. எப்படிங்க அந்த மாதிரி ஆகிருக்கும்? நான் ஒன்றுமே பண்ணல. நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணல. அது எப்படி ஆச்சு எனக்கு தெரியல. ஏன் சொட்டை அங்கே போயிடுச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. கொது திறந்துருச்சா? ஆத்தாடி. சரி அது விடுங்க, நான் மேலே போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். எதுக்கு அந்த சொட்டையாக பார்த்து இருக்கணும்? என்னடா இது? அலங்காரம் பஞ்சையில் போட்டு என்ன சொட்டை ஏதோ பண்ண போகுது, அது மட்டும் தெரியுது. ஏதோ பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அதையே இல்லை. ஏன்னா இந்த கேம் எனக்கு தெரியல எப்படிங்க செத்தேன். சாவடி, நல்லா சாவடி. நான் திரும்பி வருவேன், எனக்கு அதில் மறுபடியும் மறுபடியும் நான் வருவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் மறுபடியும் வந்து கேமை முடிப்பேன். எனக்கு என்ன பிரச்சனையா? மறுபடியும் வந்து கேமை முடிச்சுட்டு போகிறேன். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். ஏன்னா இந்த சொட்டை தொல்லையை தாங்க முடியல. அங்கே ஒரு பிளாங்க் இருந்துச்சு, என்னால் எப்படி தாண்டி போக முடியும்? நான் மேலேயும் போய் பார்க்கலான்னு இருந்தேன். அந்த பிளாங்கை வந்து கெடுத்து விட்டுருச்சு. நான் பசாம பாட்டுக்கு போயிருப்பேன். பிளாங்கை பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. நான் என்னங்க பண்ணேன்? பிளாங்கை பாருங்களேன். எனக்கு தெரியலங்க. கட்டையும் காணா போச்சு, பிளாங்கும் அங்கே இருக்குது. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்களே அந்த சிச்சுவேஷனில் இருந்தீங்க, நான் என்னங்க பண்ணுவீங்க? தெரியலைங்க. சரிங்க, இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளேயை முடிச்சுப்போம். பாய் கைஸ். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ். பாய்.